எந்த இடத்துல விழுந்திருக்கிற அதை கண்டுபிடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஒன்று, நம்மை ஆண்டவர் விடுதலையாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் விடுதலையாக்குவார். எப்படிப்பட்ட விடுதலைன்னு சொன்னா, நமக்கு தெரியாத காரியங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்க போறார். சில காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் முன்னேறி போகணும்னு நினைச்சாலும் முன்னேற முடியாது. ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஜெபிக்க முடியல. ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆராதிக்க முடியல. ஆண்டவருக்காக வல்லமையா இருக்கணும்னு நினைக்கிறோம், வல்லமையா இருக்க முடியல. ஆண்டவருடைய அபிஷேகத்துல நிரப்பப்படணும்னு நினைக்கிறோம், நிரப்பப்பட முடியல. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு பின்னாடி ஒரு சக்தி நம்ம இழுத்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சக்தி நம்மை ஆண்டவர் பக்கம் போக விடாதபடி இழுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்நிய வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்பட போகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது, எதை விட வேண்டும், எதை விடக்கூடாது, எதை விட வேண்டும், எதை விடக்கூடாது, இதை குறித்து இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆவியாளர் நம்மை நடத்துகிற வண்ணமாக நான் செய்தியை கொடுப்பேன். முதல் காரியம், நம்முடைய பாவங்கள்ல இருந்து விடுதலையை பெற வேண்டும். நம்ம வருடத்துல ஒரு நேரம் நம்ம கிட்ட திருச்சபை கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னா, பிசாசையும் ஆதிக்கத்தையும் விட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா, கூசாம போய் சொல்லிடுவோம். சரியா? ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல, ஜெப வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாவம் உன்னை மறுபடியும் திரும்பி 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 வந்துகிட்டே இருக்குது. ஒரு பாவம் உன்னை மறுபடியும் உன்னை விழ வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பாவம் மன்னிக்கப்படல. அதனுடைய ஆரிஜின் என்ன? அது இன்னும் எங்கதான் இருக்குது? எங்கதான் இருக்குது? உள்ளத்துக்குள்ள இருக்குது. அப்படின்னா அந்த பாவத்தினுடைய வேற அடி வேற நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற குதிரை பந்தயம் அங்க நடந்ததாம். அந்த பந்தயத்துல ஒரு பெரிய வீரர், அவர் இந்த உலகத்துல எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அவர் தான் பரிசு பெறுவார். அவர் வச்சிருக்கிற அந்த குதிரை அவ்வளோ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாரு, அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த பந்தயத்துல கொண்டு போய் ஓட விட்டாச்சு. எல்லாருமே சொல்றாங்க அந்த குதிரை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா குதிரைகளுக்கு மத்தியில ஓடிக்கிட்டு இருக்குது. கரெக்டா அந்த எண்ட் பாயிண்ட் வரும்போது, ஒரு 2 மீட்டர் தூரத்துல வரும்போது அந்த குதிரை நொண்ட ஆரம்பிச்சிருச்சு. எத்தனையோ பந்தயங்கள் ஓடி இருக்குது, ஆனா எல்லாத்துலயும் பிரைஸ் வாங்கிச்சது. ஆனா அந்த பந்தயத்துல ஒரு 2 மீட்டர் தூரத்துக்கு போகும்போது அது அப்படி கால் என்ன செய்தது? நொண்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஐயோ 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 அப்படிங்கிறாங்க. அது அப்படி நிக்க ஆரம்பிச்சது. அது நிக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் எதிர்பார்ப்பு, எல்லாரும் பெட் வேற கட்டியிருக்கிறாங்க. இதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க? பெட் வேற கட்டியிருக்கிறாங்க. ஆனா அந்த குதிரை அப்படியே நின்றுச்சு. அன்புக்குரியவர்களே, எதிர்பார்ப்புக்கு எதிர்மறையாக பின்னாடி வந்த குதிரைகள் அதை வீழ்த்தி ஜெயிச்சிருச்சு. அப்ப அந்த குதிரைக்காரர் அந்த குதிரையை கொண்டு போய் ஏன் அப்படி நின்றுச்சுது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த குதிரைகிட்ட இத்தனை கமாண்ட் கொடுத்து வானா வரும், உட்கார்னா உட்காரும், போனப்போ அப்படி எத்தனையோ கமாண்ட்ஸ் அதுக்கு என்ன செஞ்சிருக்காரு? அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. ஓடிக்கிட்டே இருக்குமா, அவரோட சவுண்டு கேட்டுச்சுன்னா இவ்வளோ ஸ்பீட்ல ஓடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் போய் அந்த ஏன் நொண்டுச்சுது அப்படின்னு சொல்லி காலை பார்க்கும்போது அந்த காலில் ஒரு பெரிய ஆணி உள்ள குத்தி இருந்திருக்கு.
இது எப்போ குத்துச்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பதான் குத்தி இருக்கிறது, ரத்தம் வந்திருக்கான்னு பார்த்தா ரத்தம் வரல. உள்ள என்ன செஞ்சிருக்குதுன்னா செலம் வச்சிருக்கு. போன பந்தயத்துல அது அந்த வேதனையோட ஓடி பரிசு பெற்றுச்சது. ஆனா அதை என்ன செய்யல, இவங்க பராமரிக்கல, கவனிக்கல. அது உள்ள என்ன வச்சிருச்சு, செலம் வச்சிருச்சு. இப்போ ஓடிச்சது, ஓடி எப்படியாவது வந்துருன்னு சொல்லி அது முயற்சி செஞ்சது. ஆனா ஒரு எல்லைக்கு வரும்போது அதுக்கு தெரியல இதுதான் எல்லைங்கிறது தெரியல. ஆனா அதுக்கு மேல அதால என்ன செய்ய முடியல, ஓட முடியல, வேதனை தாக்க முடியல. என் அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் காயங்கள், பாவங்கள் இவைகளை நாம் ஆன்மாவிலே வைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசமா இருக்காது. நம்முடைய உள்ளம் எப்பவும் ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமா இருக்கணும். உன்னே உனக்காக இயங்கணும். என்னதுன்னு சொன்னா அவருடைய அன்புக்காக இயங்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவர்களோடு கடவுள் எப்பொழுதும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 அரசர் 6ஆம் அதிகாரம் 4-5 எடுத்து நாம் வாசிப்போம். 2 அரசர் 6ஆம் அதிகாரம் 4-5. எனவே அவரும் அவர்களுடன் யோர்தானுக்கு சென்றார். அவர்கள் மரங்களை வெட்டி வீழ்த்தினர். அவ்வாறு ஒருவன் உத்திரம் வெட்டி கொண்டிருந்த போது அவனது கோடாரி கலன்று தண்ணீரில் விழுந்தது. உடனே அவன், ஐயோ என் தலைவரே, இது இரவல் பொருளாயிற்றே என்று கத்தினான். இது என்ன பொருளாச்சு அப்படின்னா, அடுத்தவங்க பொருள் நான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ ஆண்டவரே, இது இரவல் பொருளாச்சு, என்னோட பொருள் இல்ல, இது யாருடைய பொருள், அடுத்தவனுடைய பொருள். அது என்ன செஞ்ச, வாங்கிட்டு வந்தேன், அது எங்க விழுந்துருச்சு, தண்ணியில விழுந்துருச்சு. அப்போ அதுக்கு அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அப்போது கடவுளின் அடியார் அது எங்கு விழுந்தது என்று கேட்டார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல, வரங்கள் பெற முடியல, அபிஷேகம் பெற முடியல, ஆவிக்குரிய வல்லமையினால் நிரப்பப்பட முடியல, கடவுள் உன்னை பயன்படுத்த முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நீ எங்க விழுந்தங்கிறத நீ கண்டுபிடிக்கல. இதைத்தான் அந்த தீர்க்கதரிசி கேட்காரு, எங்க விழுந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்காரு, எங்க விழுந்து போனேன் அதை கண்டுபிடி. எந்த இடத்துல விழுந்திருக்கிற அதை கண்டுபிடி. இன்னைக்கு விழுந்ததை கண்டுபிடிக்காத, எதனால விழுந்த, எப்படி விழுந்த, எங்க விழுந்து கிடக்கிற அதை கண்டுபிடி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது இரவலா வாங்கினது, எனக்கு சொந்தம் இல்ல. கோடாரி என்பது என்னது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆன்மா. இந்த மனது ரொம்ப கவனமா வச்சுக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஏன் விழுந்தது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11-15 வாசி. வெளிப்படுத்தல் 20:11-15 வாசி. பின்பு பெரிய வெண்மையான ஒரு அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோரில் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஒரு நாள் இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை நோக்கி, உம்மோடு நாங்கள் வாழும் இந்த இடம் மிக குறுகியதாய் உள்ளது. அந்த கோடாரி விழுந்ததுக்கு முதல் காரணம் சைடு சப்போர்ட்
ஒரு கோடாரி இருக்குதுன்னா அந்த கோடாரியில் என்ன இருக்கும்? அந்த கோடாரியை சுற்றி கட்டை வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க? வச்சுருப்பாங்க. அப்படிதானா? அது உருவிட்டுனா என்ன செஞ்சிடும்? அந்த கோடாரி சைட் சப்போர்ட் இல்லைன்னா அது என்ன செய்யும்? விழுந்துடும். பிரைஸ் தி லார்ட். இந்த சைட் சப்போர்ட் அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னு சொன்னா, உன் வாழ்க்கையில் ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, சகோதரருடைய ஐக்கியம், இதுதான் சைட் சப்போர்ட். இதெல்லாம் இல்லைன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுது. இந்த பூமியில பரிசுத்தமா வாழணும், ஆண்டவரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, அடுத்தது என்னது? ஐக்கியம். ஐக்கியம், தேவ பிள்ளைகளோட ஐக்கியம், இதெல்லாம் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்ம ப்ராப்பரா ஓட முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப பாவத்துல விழுறதுக்கு காரணம் உள்ளத்துல இந்த பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மனத்தை கெடுத்துரும், ஒரு மனத்தை கெடுத்துரும். அதனாலதான் பாவம் செய்யற வரைக்கும் ஆண்டவரோட இருக்காங்க, பாவம் செஞ்ச பிறகு ஒளியினாங்க. பாவம் செஞ்ச பிறகு தேவ பிரசனத்துல இருந்து விலகி ஓடுறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பாவ பிரசனத்துல இருக்கும்போது தேவ பிரசனத்துக்குள்ள வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியும் நீ வந்திருக்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய இரக்கம். நீ மனம் மாறணுங்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆதாமும் ஏவாளும் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் தேடி வந்து கேட்கிறார், எங்க இருக்குன்னு கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை பயணம் 33 அதிகாரம். அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்றார் என்று கூற, மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில், உம்முடைய பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர், போக செய்யாதீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி கேட்கிறான், உன்னுடைய இரவல் பொருள் எங்க விழுந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மோசே பக்தன் சொல்றான், தேவ பிரசன்னம் இல்லைன்னா எங்களை இங்கிருந்து என்ன செய்யாதீரும், போக விடாதீரும். பாவத்துக்கு சாகணும், பாவத்துக்கு சாகணும். பாவத்துக்கு செத்துட்டா பாவம் நம்மளை ஆளுகை செய்ய முடியுமா? செத்த பிணத்துல போய் பாவம் ஆளுகை செய்யுமா? செய்யாது. பாவத்துக்கு சாகிறதுனா என்ன? நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. எந்த அளவு நீங்க அபிஷேகத்தில் இருக்கிறீங்களோ, எந்த அளவு ஆண்டவருடைய வார்த்தையில நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவு பாவத்துக்கு நம்ம சாவ ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நம்முடைய சுயம் சாவும். சில நேரங்களில் நமக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சுயம் என்ன செய்யும்? மேலோங்கி வந்துடும். எல்லாமே செத்து போச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துல சாகிற வரைக்கும் இந்த போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எவன் ஒருவன் நான் மாம்சத்தை அழிச்சிட்டேன்னு சொல்றானோ அவன் பொய்ய. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, பாவத்துக்கு நீங்கி விடுதலை பெறணும். அடிக்கடி நம்ம விடுதலை ஊழியத்துல பங்கு பெறணும், விடுதலை ஊழியத்துல பங்கு பெறணும். அடிக்கடி நம்ம ஆன்மாவை சுத்திகரிக்கணும். அடிக்கடி ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து 40 நாள் தவக்காலம் இல்லை, நமக்கு 365 நாள்ல அடிக்கடி நம்ம தேவ சமூகத்துல ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் விழுவோம்? நமக்கு தேவை வரும்போது விழுவோம். நம்ம எப்பெல்லாம் விழுவோம்? நமக்கு பிரச்சனை வரும்போது விழுவோம். இல்லைன்னா நம்ம எங்க இருப்போம்? நம்ம எங்க இருப்போம்? ஏதேன் தோட்டத்துல உலாவிக்கிட்டு இருப்போம். அப்படிதானே? அப்படிதானே? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நமக்கு ஒரு போராட்டம் வந்தா நம்ம வடிக்கிற கண்ணீர் தேவ சமூகத்தை நம்மளை போல யாருமே நாட முடியாது. ஆனா நம்ம இன்பமா இருந்தா, கடவுள் நம்மளை ஆசீர்வதித்தா, அந்த ஆசீர்வாதத்தின் நேரத்தில் கடவுளை மறப்போம். இது கடவுளுக்கு அருவருப்பு. இது கடவுளுக்கு அருவருப்பு. கடவுளை
கலப்பையில கை வச்சுட்டு பெண்ணிட்டு பார்க்காத. நீ தெய்வத்தை வேதாகமத்தை தூக்கிட்ட, கடவுள் ஒண்ணு தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேற்றிலிருந்து என்ன தூக்கி எடுத்தார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை தூக்கி எடுத்தாரா? ஒரு காலத்துல மனம் போன போக்குல போனீங்க, ஆனா இன்னைக்கு இந்த கடவுளை தெய்வத்தை நோக்கி வந்துட்டீங்க, தெய்வத்துக்காக ஊழியம் பண்ணணும்னு வந்துட்டீங்க. உங்களை தூக்கி எடுத்தாரா? ஆமா, தூக்கி எடுத்தாரு. அப்படின்னா தூக்கி எடுத்த பிறகு பழைய பாவத்துக்குள்ள போவாத. தூக்கி எடுத்த பிறகு எந்த பாவத்தை விட்டுட்டு வந்தியோ அந்த பாவத்துக்குள்ள திரும்பியும் போவான். மறுபடியும் பழைய பாவம், மறுபடியும் பழைய பாவங்கள். எதை விட்டுட்டு வந்தோமோ அந்த பாவங்கள், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த பாவங்கள் இப்ப தலை தூக்குது. இப்ப அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்கி. மறுபடியும் சொல்றேன், வலது கரத்தை உயர்த்திக்கோ. யாருக்காகவும் எதற்காகவும் ஏசப்பாவுடைய அபிஷேகத்தை நான் இழக்க மாட்டேன். யாருக்காகவும் எதற்காகவும் ஏசப்பா என் மேல வச்ச அன்பை இழக்க மாட்டேன். யாருக்காகவும் எதற்காகவும் ஏசப்பா எனக்கு கொடுத்த ஊழியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி நாள் வரை நிறைவேற்றுகிறேன். ஆமென், அல்லேலூயா. இதை மட்டும் ஒவ்வொரு நாள் இரவும் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை அடிக்கடி சொல்லு. ஆண்டவரே, யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க அன்பை விட்டு நான் விலக மாட்டேன். ஆண்டவரே, யாருக்காகவும் எதற்காகவும் ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றாம இருக்க மாட்டேன். ஆண்டவரே, இதை சொல்லுவேன்னா கர்த்தர் உனக்கு பலன் தருவார். ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூர்வே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. நான் ஜெபிக்கிறேன், மறுபடியும் விழுகிறேன். நான் ஜெபிக்கிறேன், மறுபடியும் விழுகிறேன். எத்தனை பேர் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நான் நல்லா ஜெபிக்கிற ஆவியில நிரம்புற, அபிஷேகத்துல நிரம்புற, மறுபடியும் பாவத்துல விழுகிறேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா விழுகிறேன்? என்ன காரணம்? என்னால இந்த பாவத்திலிருந்து வெளியே வரவே முடியல. இந்த ஒரு பர்டிகுலரா ஒரு காரியத்திலிருந்து என்ன விடுதலையாக்கவே முடியும். எத்தனையோ ஊழியங்கள், எத்தனையோ காரியங்களுக்கு போறேன். 10 நாள் விடுதலையானது போல இருக்குது, மறுபடியும் அது என்னக்குள்ள ஒட்டி கொள்ளுது. அந்த பிள்ளையே, ஏன் உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டம்? ஒரு வாரம் நல்ல அபிஷேகத்துல இருக்கிறது போல இருக்குது, ஆனா மறுபடியும் நான் விழுக போறேன் சேம் அதே பாவத்துல. ஏன்? என்ன காரணம்? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய எண்ணங்களை சரிப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இந்த சிந்தனை அப்படின்னு சொல்றதுல 3 பிரிவுகளா நம்ம பிரிக்கலாம். சிந்தனைகள் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். சிந்தனைகள் எல்லாம் என்னெல்லாம் வருது? நினைவுகள்.
நினைவுகள்னா என்னது? மெமரிஸ். சரியா? சிஎஸ்கே எத்தனை ஸ்கோரு அப்படின்னா கரெக்டாக சொல்லிடுவீங்க. மெமரிஸ் ஆழமாக பதிஞ்சிருக்குது, ஆள் மனதில் பதிஞ்சிருக்குது. என் வாழ்க்கையில், என்னோட கடந்த கால வாழ்க்கையில் நான் செய்த காரியங்கள், எனக்கு செய்யப்பட்ட காரியங்கள், நான் சந்தித்த காரியங்கள் என் ஆள் மனதில் பதிந்து இருக்கிறது. அதற்கு பேர் தான் நினைவுகள். சிந்தனையினுடைய இரண்டாவது பகுதி யோசனைகள். யோசனைகள்னா ஐடியாஸ். ஐடியாஸ், யோசனை. வட்டிக்காரன் வெளியே நிற்கிறான் அப்படின்னு சொன்னா நமக்கு பலவிதமான யோசனை வரும். நமக்கு ஆராதனை ஆராதனை இங்க பாடுவோம். வெளியே நின்றுட்டு இருக்கிற வட்டிக்காரன் வெளியே நிற்கிறான்னு யாராவது உன் காதல சொல்லிட்டா நம்ம ஆராதனை எப்படி ஓடும்? என்ன போய் சொல்லலாம்னு யோசனை ஓடும். கேட்பாரு, ஏன் பொய்யத்துக்கு வரல அப்படின்னா கூசாம டப்புன்னு யோசனையோட ஒரு பொய்ய அடிப்போம். சிந்தனையினுடைய மூணாவது பகுதி எண்ணங்கள், தாட்ஸ். எண்ணங்கள். இந்த மெமரிஸ், இந்த ஐடியாஸ், இந்த தாட்ஸ், நினைவுகள், யோசனைகள், எண்ணங்கள், இது எல்லாம் மறுரூபமாகணும். ஆமென். ஹல்லேலூயா. கம்ப்யூட்டர் ஃபீல்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் டெலிட் அழிக்கணும், எல்லாத்தையும் அழிக்கணும். அழிச்சு ஒரு புது யுகம் உண்டாகணும். அதான் எசேக்கியேல்ல சொல்லப்பட்டது, கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறும். ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி ஃபார்மட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வைரஸ் தாக்கி இருக்குது? இப்போ இப்படி கேட்டால் கொரோனா வைரஸ் கேட்டக்கூடாது. எத்தனை பேர் இன்னைக்கு உள்ள அலங்கோலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க வெளியே சிரிக்கணும், ஆனா தெய்வம் உங்களை பார்க்கும்போது உங்களுடைய உள்ள அலங்கோலம் எப்படி இருக்குது? ஆகவே தேவ சமூகத்தை மோசே சொன்னது போல தேவ சமூகத்தை விட்டு நான் விலகவே கூடாது. எதை விட்டு விலகினாலும் சரி, ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்துல எதை விட்டு விலகக்கூடாது? ஆனா நம்ம அதை விட்டு தான் விலகுவோம். இந்த காலவேளையில எத்தனை நேரங்கள், எத்தனை மணித்துளிகள், எத்தனை சந்தர்ப்பங்கள், எத்தனை சூழ்நிலைகள் உனக்கு தேடி வருகிற போது நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிற. யோசித்து பாரு. ஹல்லேலூயா. எரேமியா 15ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையை வாசிக்கும் போது தேவ சமூகத்தை நாடுகிறதுனாலே அவனுக்கு என்ன உண்டாகிட்டுனா சலிப்பு உண்டானது. அவன் சொல்றான், ஏன் உங்க சமூகம், உங்க கரம் என் கூட இருந்தது, அதனால எனக்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எரேமியா 15:17 வாசிக்கிறோம், நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினேன். சலிப்பினால் என்னை நிரப்பினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சமூகத்துக்கு வந்தா சலிப்பு வருமா? என்னத்த ஜபத்துக்கு போய் என்ன ஜபம், என்ன ஜபம், என்ன ஜபம் அப்படின்னு தோணுதா? தோணுதா? அதுதான் சொன்னேன், துன்பம் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? நான் நிறைய பேரை பார்க்கிறேன், நிறைய பேரை பார்க்கிறேன். நான் போய் டிராக்ஸ் கொடுப்பேன், வாங்க மாட்டாங்க. திருத்து ஜபம் கொடுப்பேன், வாங்க மாட்டாங்க. சில பேர் வாங்கி வீட்டில் அப்படி ஓரமா வச்சிருப்பாங்க. ஆனா ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏவிஎம்ல ஐசியூல வச்சிருக்கும் போது வாசல்ல உட்கார்ந்து பண்ணுவாங்களே பாருங்க ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தை யாருமே அடிக்க முடியாது. அப்பவும் நான் தான் உள்ள போய் ஜெபம் பண்ண போவேன். அன்புக்குரியவர்களே, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் அன்புள்ளவர். அன்பு கயிறு போடும்போது, பாசமா கூப்பிடும் போது வந்துரு. தூண்டில் போட்டா தாங்க முடியாது. இன்னைக்கு அநேகர் நீங்க ஊழியத்தில் இருக்கிறீங்க, ஆவிக்குரியவர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஜெபம் பண்றவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்களும் எங்களுக்கும் வேதம் தெரியும்னு சொல்றீங்க. ஆனா வேதத்தின்படி வாழ்றோமா? வேதத்தின்படி இருக்கிறோமா?
கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமா? இன்னைக்கு யோசித்து பாரு. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்காது, அசதியா இருக்காது. ஆகவே முதலாவது தேவ சமூகத்துல இருந்து நாம் விலகி ஓடவே கூடாது. நீ என்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகுறியோ அன்னைக்கு எதிரியாகிய சாத்தான் கச்சுக்கிற சிங்கம் போல கடந்து வருவான். தேவ சமூகத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு. தேவ சமூகத்தை விட்டு விலகும் போது அவன் உடனே உடைக்குவான். பைபிள்ல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கடவுள் சிலரை தகாத எண்ணங்களுக்கு விட்டு விடுவார். கூப்பிட்டுட்டே இருப்பாரா, கேட்கலன்னா விட்டுருவார். கிருபை விலகுச்சுன்னா என்ன ஆகும்? கிருபை விலகுச்சுன்னா இன்னைக்கு நம்ம நிற்கிறது நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களை எத்தனை பேர் இங்க இருந்தீங்க? இதே ஆலயத்துல, இதே இடத்துல, இதே போஸ்ல இந்த மைக்கை பிடிச்சி நான் பேசிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இடி உளுந்து மின்னல் அடிச்சு இப்படி பேசிட்டு இருக்கேன். இதுல மின்னல் அடிச்சு இதுல ஃபயர் ஆயிடுச்சு. கையில அப்படியே கொஞ்சம் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி இதை கீழே போட்டேன். அந்த டைம் எலக்ட்ரிஷியன் வந்திருந்தார். அவர் சொன்னாரு, பிரதர் கடவுள் தான் உங்களை காப்பாத்தினாரு. மின்னல் வந்து அப்படியே இறங்கிட்டுனா நீங்க பிடிச்சிட்டு இருந்த மணிக்கு கறிக்கட்டை ஆயிருவீங்க. கடவுள் தான் உங்களை காப்பாத்தினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை இருக்கிற வரைக்கும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கிருபை இழந்தா எல்லாத்தையும் இழந்துருவார். அப்போ முதல் காரியம், ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தேவ பிள்ளை. ரோமர் 8:36 இறைவார்த்தையை வாசிப்போமா? ரோமர் 8:26-36. உன் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம், வெட்டுவதற்கென்று நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகின்றோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆண்டவருடைய அன்பை நம்ம அதிகமா நேசிக்கணும். ஆமென். ரெண்டு காரியம், ஆண்டவர் நம்ம நேசிக்கணும், நம்ம ஆண்டவரை நேசிக்கணும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவர் நம்மை நேசிக்கணும். ஆமென். பவுல் இருக்காருல்ல, இந்த பவுல் எத்தனை அடி வாங்கினாரு? 40க்கு 1 குறைவு. எத்தனை நேரம்? 5 முறை. 5 முறைன்னா எவ்வளோ வச்சது? 195 அடி பவுல் வாங்கியிருக்காரு. பவுல் வாங்குவார், நாங்கள் என்ன செய்யறது? இல்லை, அந்த அடி வாங்கினது. இயேசு எத்தனை அடி வாங்கினாரு? 2 கொரிந்தியர் 11:24 இறைவார்த்தை. 2 கொரிந்தியர் 11:24. இயேசு 39 அடிகள். பவுல் 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 40 அடி அடித்தார்கள். அப்புறம் 39 அடி 5 தடவை. ஆனா அப்படி அடிச்ச பிறகு அவர் என்ன சொல்றாரு? 3 முறை தடியால் அடிபட்டேன், 1 முறை கல்லெறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதையில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன், பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்துதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசிதாக உற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையா இருந்தது. எப்போ கடைசி வார்த்தையை மறுபடியும் வாசி. இவை தவிர எல்லா திருச்சபையின் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையா இருந்தது. எது அவருக்கு சுமையா இருக்கா? எது சுமையா இருக்குதா?
திருச்சபை பற்றிய கவலை. நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு அடியே தாங்க முடியல. ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறாரு பிரதர், எங்களை மட்டும் ரொம்ப சோதிக்கிறாரு. எதுக்கு எங்களுக்கு இப்படி சோதனை வருது சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம்? என்ன செய்வோம்? ஊழியமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்றாரு, இத்தனை அடி வாங்க பிறகும் கூட திருச்சபையை குறித்த கவலை எனக்கு அன்றாட சுமையா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரோமர் 8:39. உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. என் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசிக்க. சாதாரணமா நடந்து போயிட்டு இருந்தேன், சைக்கிள் வேணும்னு கேட்டேன், ஆண்டவர் சைக்கிள் கொடுத்தாரு. ஒண்ணுமே இல்லாம நடந்து போகும்போது சொன்னேன், ஆண்டவரே சைக்கிள் கொடுத்தா நான் என்ன செஞ்சிருவேன்? எல்லா நாளும் உங்க ஆலயத்துல வந்து கும்பிடு போட்டுருவோம் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் சைக்கிள் கொடுத்தார். 2 நாள் வந்தேன். 3ஆவது நாள் சொன்னேன், ஆண்டவரே சைக்கிள் வேண்டாம், காத்து ரொம்ப இருக்குது, கார் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். கார் கொடுத்தாரு. நான் யாருக்கோ தீர்க்க தரிசனமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிறதுல யாருக்கோ ஒருத்தருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கார் வேணும்னு சொன்னேன், கார் கொடுத்தாரு. கடவுளை மறந்துட்டேன். இப்ப ஆலயமும் இல்லை, வீட்டுல 24 மணி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் எடுத்து படிச்சேன். ஆனா இப்ப அப்படியே மங்கிக்கிட்டே வருது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு நம்ம விலகக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகக்கூடாது. 3வது ரூத் 1:17, மரணமே அல்லாமல் எதுவும் என்னை பிரிக்காது உங்களை விட்டு. நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன். அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். அங்கதான் என் கல்லறையும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட மாமியார் மருமக இங்க யாரும் இருக்கீங்களா? பிள்ளைகளை இப்படி வளர்த்துக்கணும். மாமியார் ஏதாவது சண்டை போட்டா அடிச்சா நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நெகேமி அப்படின்னா பிரியமிக்கவள். தேவனுக்கு இந்த காரியத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு உண்மை உள்ள பிரியமுள்ள தன்மையோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறோம். பவுல் அதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. 5 காரியத்துல பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். 12:10. ஆகவே என் வலுவின்மையிலும் என்னுடைய வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவுற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த நேரத்துல அது வாசி மறுபடியும் 12:10 வாசி மறுபடியும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும். நல்ல கவுனி. உன்னை யாராவது இகழ்ச்சி பண்ணாங்கன்னா நீ என்ன செய்த? என்ன பண்ணுவ? உன்னை யாராவது அவமானப்படுத்தினா நீ என்ன பண்ணுவ? அட போங்கய்யா, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க, என்னை யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, கவனிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன எல்லாரும் ஒதுக்குறீங்க. வாசி. இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவுற்றிருக்கும் போது நான் பலவீனப்பா, நான் வலுவுற்று இருக்கிறப்பா, வல்லமை பெற்றவனாக. ஆனாலும் என் பலவீனத்துல தான் அவரோட வல்லமை எனக்குள்ள வருது. ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவர் மூணாவது காரியமா ஆண்டவர் சொல்றது, தேவனை அறியாமல் உன்னால் ஒன்றும் நடக்காது. பாடுகள் உங்களை உருவாக்கும், ஆனா பாடுகள் உங்களை உடைக்க கூடாது. பாடுகள் உங்களை என்ன செய்யணும்? பாடுகளால பேக் ஸ்லைட் ஆயிடக்கூடாது. எவ்வளவு பாடு வந்தாலும் நீ என்ன செய்யணும்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமை என்னை அணுகாது. இந்த உறுதி, இந்த வைராக்கியம் உனக்கு இருக்கும்னா நான் சொல்றேன், நீதான் தேவ பிள்ளை. அதை விட்டுட்டு ஹலோ என்னாச்சு, எங்க போனீங்க, கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு நான் வாரேன் பிரதர். கொஞ்சம் ப்ராப்ளம், வீட்டில் ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் நல்லா சால்வ் ஆகி பீஸ் மைண்ட் வந்த பிறகு நான் வாரேன் பிரதர். நான் சொல்றேன், பீஸ் ஆஃப் மைண்ட் உனக்கு வரவே செய்யாது. தேவனுடைய ஆலயம் என்பது எதற்காக? தேவனுடைய ஆலயம் என்பது விடுதலைக்காக. தேவனுடைய ஆலயம் என்பது கர்த்தருடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்காக. தேவனுடைய ஆலயம் என்பது ஆண்டவரோடு உறவாடுவதற்காக. இதை விட்டுட்டு நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு 10 டிவி மெசேஜை கேட்டுக்கிட்டு 10 இன்டர்நெட் மெசேஜை கேட்டுக்கிட்டு நீ உட்கார்ந்துக்கிட்டு இருந்தன்னா ஒன்றும் நடக்காது. ஆனா இந்த ஆலயத்துல வந்து நீ உட்காரும் போது, ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது, கடவுள் உனக்கு ஜீவன் கொடுப்பார், உனக்கு விடுதலை கொடுப்பார், உன்னை ஆறுதல்படுத்துவார், உனக்கு சமாதானம் கொடுப்பார். கடவுளுடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வரும். இதை புரிஞ்சுக்கணும். வெதண்டாமதம் பண்ணாத. இயேசு இந்த பூமியில வாழும்போது அவர் எங்க போனாரா? எங்க போனாரா? இயேசு பூமியில வாழும்போது ஒரு பக்கம் மலையில போய் ஜெபம் பண்ணாரு, தேவாலயங்களுக்கு போய் என்ன செஞ்சாராம்? போதித்தார். அல்லேலூயா. ஆனா ஓய்வு நாள்ல கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஓய்வு நாள்னா எதுப்பா? ஓய்வு நாள்னா எது? நம்ம ஓய்வு நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அப்படிதானா? நாளைக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல வேதத்தின்படி என்னதுன்னா, நம்முடைய சொந்த காரியங்களை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அது ஓய்வு நாள் கட்டளை, சரியா? பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகள். ஆனா ஓய்வு நாள் வந்து கர்த்தருக்குரியது தான். அந்த ஓய்வு நாள்ல நம்ம கடவுளை ஆராதிக்கணும். இன்னைக்கு யோசிச்சு பாரு, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டிய நேரத்துல நீ வீட்டில் உட்கார்ந்துருந்த. ஒரு காலத்துல இந்த ஆராதனைக்காக வைராக்கியமா இருந்த, ஒரு காலத்துல உன் பிள்ளைங்களை கூட கண்டுக்கிறாம நீ ஆண்டவரை தொழுது கொள்றதுல வைராக்கியமா இருந்த. இன்னைக்கு தெய்வத்தை மறந்த நிலையில நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற. என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது, உங்களை பார்க்குது. இன்னொரு தூண்டில் வேண்டாம், இன்னொரு தூண்டில் வேண்டாம். நம்மளால தாங்க முடியாது. கடைசி காலம், ஆயத்தப்படுவோம். நம்முடைய திரி எப்பவும் பலிபீடத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அக்கினி எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் துன்பம், கொஞ்சம் வேதனை, இல்ல கொஞ்சம் இன்பம், ஏதோ ஒண்ணு நேச அக்கினிய மறைச்சிடக்கூடாது. Praise the Lord. Hallelujah. 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 மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அடுத்தது என்னதுன்னா, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. Praise the Lord. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5-10 எடுத்து வாசிக்கிறோம். குடும்பம் பிரிக்கப்படக்கூடாது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு குடும்பத்துக்குள்ள நம்முடைய வாயின் வார்த்தைகளால பிரிவினைகள் வரும் என்று சொன்னால் அது பில்லி சுனிய பாவத்துக்கு ஒத்த பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நபர்களோடு நம்ம உட்காரவும் கூடாது. பரியாசக்காரர்களோடு நீ உட்காராத. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் கடவுளுக்காக வாழணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் கடவுளுக்காக வாழணும்னு விரும்புறீங்க? ஆண்டவர்
எப்படி தெரியுமா? ஸ்கேன் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க? ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்களா? ஒரு செகண்டில் ஒரு லைட் பாஸ் ஆகும், அப்படியே எல்லாமே படமாயிடும். அதே மாதிரி அதுக்கும் 1000 டைம்ஸ் பவர்ஃபுல் பர்சன் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீ கையை தூக்கினாலும் உன் உள்ளத்தை ஆண்டோட கண்கள் பார்க்கும். நீ மனுஷனை பிரியப்படுத்த கையை தூக்குறியா இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களை பிரியப்படுத்த கையை தூக்குறியாங்கிற தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காக இந்த பூமியில வாழ்றீங்க? நான் சொன்னேன், நான் ஆண்டவரால நேசிக்கப்படணும், ஆண்டவர் என்ன செய்யணும்? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்காக வாழ்றீங்க? வாழணும்னு நினைக்கிறோம் பிரதர், முடியல பிரதர் அப்படின்னு சொன்னா பரலோகமும் சொல்லும், கதவு திறக்க முடியல சிஸ்டர்னு சொல்லும். உத்திரிக்க சொல்ல என்ன சொல்லும்? வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லும். அதுக்கு கீழே பாதாளம் சொல்லும், திறந்தே இருக்குதுன்னு சொல்லும். அதுக்கு கீழே 2ஆம் மரணமாகிய எரி கடல், கந்தக கடல் சொல்லும், உனக்காய் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்னு சொல்லும். வாழணும், ஒரே ஒரு வாழ்க்கை தான், வாழ்தான் ஆகணும். சுகர் வந்துட்டுன்னா லட்டை மறக்கறல்ல, இனிப்ப மறக்கல, ஏன்? செத்து போயிடுவோம்னு சொல்லி தானே, அதானே, அதனால தானே மறக்கிறேன். அப்போ நான் போன வாரத்தில் ஒருத்தட்ட கேட்டேன், பயங்கரமா தண்ணி அடிப்பார், இப்போ என்ன தண்ணி அடிக்கிறா? இல்லை, ஏன்? இந்த கொரோனா டைம்ல வியாதி வந்துருச்சு, கொரோனா வரல, ஏதோ வியாதி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாரா, உனக்கு லங்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே குடிப்பானா? குடிக்கவே இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த பூமியில வாழ்றதுக்கான நோக்கம் ஆண்டவரோட வாழணுங்கிறது நோக்கம். ஆனா அதை நம்ம நிறைவேற்றோமா? யோசிச்சு பாருங்க. நான் இங்க உட்கார்ந்தா ஆண்டவருக்கு பிரியமா? பிரியம் இல்லை. நவுன்று ஐயோ இவர் என்னமா நினைச்சிருவாரு, இவர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன உருவாக்குனவர் என்ன நினைக்காரோ அதுதான் எனக்கு முக்கியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படி. பாவத்துக்கு என்ன செய்யாத, உடன்படாத. நீ பாவத்துக்கு உடன்பட்டா என்ன ஆகும்? திருத்தூதர் பணியில வாசிக்கிறோம், அப்படிதானா? கணவனும் மனைவியும் நினைச்சுட்டாங்க, பாவத்துக்கு உட்பட்டாங்க. என்ன சொன்னாங்க? பொது பணத்தை எடுத்து என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணாங்க. ஆண்டவரே, நாங்க என்ன பண்றோம், எங்க சொத்துல இவ்வளவு பணத்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணாங்க. பொருத்தனை பண்ணது உண்மை. பொருத்தனை பண்ணின பிறகு மனைவி சொல்றா, கொஞ்சம் பணத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், நம்ம தொழிலுக்கு வச்சுக்கிடுவோம், பிள்ளைகளுக்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்றா. இவங்க பொருத்தனை பண்ணினது என்னது? ஒரு பகுதியை நாங்க என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். இவங்க என்ன நினைச்சாங்க? ஆலயத்துல பேதுரு உட்கார்ந்திருக்காரு, அவன் சாதாரண மனுஷன் தானே, இவனுக்கு என்னது தெரிய போகுது, இவன் நம்மள போல இருக்கிறவன் தானே. நல்லா தெரிஞ்சுக்க, அவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் மனுஷனா தான் இருப்பான், ஆனா அவனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை பார்க்காத, ஆவியானவர் அவனுக்குள்ள ஆளுகை செய்தார். இவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. மனைவியும் கணவனும் உட்பட்டு ஒரு பாவத்தை பண்ணினாங்க. ஆனா 2 பேரும் என்ன செஞ்சாங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லுவதற்கு உங்களை ஏவினது யாரு? இதுதான் பேதுரு கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாவத்துக்காக புருஷன் பாவம் செய்யறான்னு தெரிஞ்சே மனைவியும் கூட சேர்ந்து பாவம் செய்யுது. அவர் திட்டிடுவார்ல, அவர் அடிச்சிருவார்ல, குடிச்சிருவார்ல. ஹலோ, ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கவா வந்தேன், உங்களுக்குள்ள பிளவுகளை
கணவன் மனைவி, மாமியார் மருமகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவர் பிரிவினை உண்டு பண்றவரா? அப்ப அங்க என்ன சொல்றாரு? நான் சமாதானம் கொடுக்கவா வந்தேன், பிளவுகளை உண்டு பண்ண வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சிக்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கணவன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனைவி, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன வரும்? என்ன வரும்? பிளவு வரும். எப்படி வரும்? பொண்டாட்டிக்காரி சொல்லுவா, டேடி டேடி நீங்க வராதிங்க, நீங்க நல்லா குடிங்க, நீங்க நல்லா மாசம் மாசம் சம்பளம் மட்டும் எனக்கு கொண்டு வந்து தந்துருங்க, நான் போய் என்ன பண்ணிக்கிறேன், அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, நான் ஆடுவேன் பாடுவேன் எல்லாம் பண்ணுவேன், நீங்க அப்படியே இருங்க. அதுக்கு பிறகு டேடிக்கு வெண்குஷ்டம் வந்துடும், குடிச்சு குடிச்சு குஷ்டம் வந்துடும். குஷ்டம் வந்த பிறகு மனைவி வந்து சொல்லுவா, பிரதர் என் மனம் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹலோ, இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இதுதான் நடக்குது. இன்னைக்கு இதுதான் நடக்குது. ஆண்டவர் உன்கிட்ட தான் கணக்கு கேட்பார். நல்லா தெரிஞ்சுக்க. கூட ஆண்டவர் பேசுவார். உன் கையில பிடிச்சு கொடுத்த உன் மனைவியா இருக்கலாம், உன் கணவனா இருக்கலாம், உனக்கு கொடுத்த பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்களை எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நீ தான் உத்தரவாதம் எடுக்கணும். நீ தான் கண்ணீர் வடிக்கணும், நீ தான் ஜெபம் பண்ணணும், நீ தான் உபவாசம் இருக்கணும். நீ இதெல்லாம் பண்ணாம நீ இந்த உலக ஆசைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தன்னா கடைசியில பரிதவிக்க கூடியவளா இருப்ப. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 1 தீமோத்தேயு 5:8, 2 பேதுரு 2:2. தம் உறவினரை சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதலிப்பவர் ஆவர். அவர்கள் விசுவாசம் அற்றோரை விட தாழ்ந்தோர் ஆவர். பிரிவினை இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் யோசுவா 1:8 இறைவார்த்தையில சொன்னாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம், இந்த வார்த்தை உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அகலக்கூடாது. உன் வாயில இருக்கணும்னா ஆராதிக்கிற பிள்ளைங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில வாயில அடுத்த வீட்டு கதை வரலாமா? 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 நல்லா புரிஞ்சுக்க. டைம் பாஸ் அப்படிங்கிறது கிறிஸ்தவனுக்கு கிடையவே கிடையாது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? கொஞ்ச நேரம் டைம் பாஸுக்கு நான் அப்படியே இப்படி சுத்திட்டு வரேன் அப்படின்னு போனா அங்க ஒருத்தி குளிச்சுட்டு இருப்பா, கீழே விழுந்துருவேன். யார் அப்படி விழுந்தா? யார் விழுந்தா? அபிஷேகத்துல நிரம்புறவன் தான், அந்நிய பாஷையில பேசுறவன் தான். கர்த்தரை எப்பொழுதும் என் கண் முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே அசைக்கப்படுவது இல்லைன்னு சொன்னவன் தான். டைம் பாஸ் எதுக்கு? ஜெபிக்க வேண்டிய நேரம் அவன் டைம் பாஸ் எடுத்தான். ஜெபிக்கிற நேரம், தொழுது கொள்ற நேரத்துல எங்க போய் நிக்கிறான்? கர்த்தருடைய சமூகத்துல நிக்காம மாடியில போய் நின்னான். அல்லேலூயா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள், அதனால் நீங்கள் வாழ்ந்து பெருகி. பாருங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா 4 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருமா? என்னெல்லாம் வருமா? நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்து பெருகி பெருகி ஆண்டவர் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டில் புகுந்து அதை உங்கள் உடைமையாக்கிக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். வசனத்துல நம்ம பெருகும் போது, இன்னைக்கு மக்கள் தான் எங்க போறாங்க அப்படின்னா, மைக்கை பிடிச்சி சொல்லணும், உனக்கு இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்காது, இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா அதைத்தான் தேடி போறாங்களே தவிர, வசனத்துல நான் என்ன செய்யணும்? ஆழமா படிக்கணும், வசனத்தின்படி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. வேத வார்த்தையை படிக்கணும், வேத வார்த்தை தான் எனக்கு வாழ்வு கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. திருத்துதர் பணி 17:11 வாசிக்கிறோம். இந்த வசனத்தினால பழகுனா நம்ம சுவாபமே மாறிடும். அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன்
இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு முழு ஆர்வத்துடன் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன மறைநூலுடன் ஒத்து உள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். Praise the Lord. Hallelujah. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருபையை நஷ்டப்படுத்தக்கூடாது, கடவுள் கொடுத்த அருளை வீணாக்க கூடாது. கடவுள் கொடுக்கிற அருள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்மளை எப்படியெல்லாம் ஆண்டவர் தூக்கி எடுத்தார், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு வேதனைப்பட்டோம், எவ்வளவு நொந்து போயிருந்தோம். ஆனா நம்மளை தூக்கி எடுத்தாரே, இன்னைக்கு இந்த அளவு வைத்திருக்கிறாரே அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக தொடக்க நூல் 44:22 வாசிக்கிறோம், தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. தொடக்க நூல் 44:22. நாங்கள் அந்த இளைஞன் தன் தந்தையை விட்டு பிரிய இயலாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று தலைவராகிய தங்களிடம் சொன்னோம். தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. ஒரு சகோதரன் தன் தகப்பனை விட்டு பிரிந்தால் தகப்பன் என்ன செய்து விடுவான், இறந்து விடுவான். என்ன அர்த்தம்? அதே 44:30 வாசி. ஆகையால் உன் பணியாளராகிய என் தந்தையிடம் நான் செல்லும் போது அவர் உயிருக்கு உயிராக இருக்கும் அவனுடைய உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லை, அவருடைய ஜீவன் ஒன்றாய் இணைக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தொடக்க நூல் 39:30 வாசிக்கிறோம், தகப்பன் மேல் வாஞ்சை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐக்கியத்தை விட்டு நம்ம விலகக்கூடாது. ஐக்கியத்தை விட்டு விலகினா ஆவிக்குரிய மரணம் வந்துடும். ஃபெலோஷிப்பை விட்டு விலகினா ஆவிக்குரிய மரணம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், வருந்தி கூப்பிட்டா அம்மாவும் பக்கத்துல வந்து நிற்பாங்க, வருந்தி அழைச்சா அப்பாவும் நம்ம பக்கத்துல வந்து நிற்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைங்க இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வாங்க. நீங்க ஓடாதீங்க, நீங்க இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வாங்க. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, சந்திப்பு கூடாரத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விலகக்கூடாது, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு விலகக்கூடாது, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதை விட்டு நம்ம விலகக்கூடாது. ஆமென். சில காரியம் பிரிந்தால் என்ன சம்பவிக்கும்? நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் விட்டு பிரியுமோ அப்போ என்ன நடக்கும்? தொடக்க நூல் 6:13 சீக்கிரமா எடுத்துக்கோ, குறிச்சு வச்சுக்கோ, நான் சொல்லிட்டு போறேன். ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த போது லோத்தை பார்த்து பிரிந்து போ அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார், எனது முன்னிலையில் இருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிட போகிறேன், ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. அவர்களால் வன்முறை என்ன செய்யப்பட்டிருக்குது? நிறைந்திருக்குது. அப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே போல அதே தொடக்க நூல்ல பார்க்கிறோம், ஆபிரகாம் லோத்து விட்டு பிரிந்து போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த லோத்து என்ன செய்யறான் பாருங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போனான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விலகி போனா வாழ்க்கை கஷ்டப்படும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எவ்வளவுதான் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் உங்களை தட்டி ஓட வைக்கிறதுக்கு இந்த பூமியில ஒரு மோசே, ஒரு எலியா தேவைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விலகுகிற போது நாம் பரிதவிக்கப்படுவோம். அப்ப விசுவாசத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். என்ன நடக்குது? சோதோம் குமராவை காமிக்கிறாங்க. அது எப்படி ஆச்சுதான்? எப்படி ஆச்சுது? எரிஞ்சி கந்தகமா மாறிச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெண்டாவது ஏசால பார்க்கிறோம்,
ஏசா யாக்கோபை குறித்து நம்ம பார்க்குறோம். ஏசா வேறு தேசத்துக்கு போனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி பகை திரும்பி வந்து ஒப்புரவாகிறான். யாக்கோபு ஒரு ஜெப வீரர். யாக்கோபு ஒரு ஜெப வீரர். இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிறான். யாக்கோபு யாரு? ஒரு ஜெப வீரர். இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிறான். ஆனால் அந்த ஏசா என்ன பண்ணா? தன்னுடைய பசிக்காக அவனுடைய புத்திர சுகாரத்தை என்ன செஞ்சான்? வித்து போட்டான். ரெண்டாவது காரியம், சூழ்நிலையின் நிமித்தம் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெப வாழ்க்கையை விடக்கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் ஜெப வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது? லாக்டவுன், அதனால கொஞ்சம் படம் பார்த்தேன். ஜெபமே இல்லை, அதனால சீரியல் பார்த்தேன். ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவருக்காக நீ முன் வந்துட்டேன்னா பின்னிட்டு பார்க்காத. பின்னிட்டு பார்த்தன்னா சாரமற்று போயிருவேன், உப்பு தூணா மாறுவேன். தானியேலோட வாழ்க்கையில போராட்டம் இருந்துச்சு, ஆனா கண்டினியூஸா அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்யல, கடவுளுக்கு நேரம் கொடுக்கறத அவன் விட்டு விலகல. தாவீது அந்தி சந்தி மாலை எல்லா நேரத்திலையும் தியானிக்கிறவனா இருந்தான். ஈசாக்கு தியானிக்கிறவனா இருந்தான். நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு போராட்டம், நம்ம நினைச்சது நடக்கல, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நெருக்கம் வந்ததுக்கு உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? கடவுளை விட்டு தூரமா போயிடுறோம். இன்னைக்கு ரெண்டாவது காரியம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா இந்த ஏசாவை போல அறிந்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். கடவுள் சொல்றத திறந்த இருதயத்தோட கேட்கிறவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். ஆமென். அதனாலதான் ஆவியானவர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவான். திருச்சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிற போது காதுள்ளவன் கேட்க கடவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காது இல்லாம எவனும் கிடையாது. இருதயத்தை திறந்து வச்சிருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம், இருதயத்தை திறந்து வைக்காதவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. வயசுலா தேவ சமூகத்தில் போராடி செபிக்கக்கூடிய ஆற்றலை விட்டுக்கொள்ளுங்க. போராடி செபிக்கணும். உனக்கு ஒரு துன்பம் வரும்போது, இந்த இடத்துல நான் நிற்கும் போது ஆவியில நான் உணர்றது, மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், ஆவிக்குரியவெல்லாம் மாறிட்டேன்னா கர்த்தரோட கரத்தை பிடிச்சுக்கோ. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க, என் கர்த்தர் கரம் எந்த நேரத்திலையும் சத்ரு கர்ச்சிக்கிற சின்னம் போல தன் பிள்ளைகளை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த வகை தேடிக்கொண்டு இருக்கிறத நம்ம அறிஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம தப்பிச்சிருவோம். அதை அறியறதுக்கு தான் இந்த உபவாசம், அதை அறியறதுக்கு தான் வேத வாசிப்பு, அதை அறியறதுக்கு தான் ஆராதனை. இதுல நீ விழுந்து போய் கிடப்பன்னா கஷ்டம். உங்களில் சிலர் சிறைப்படுத்தப்படுவார்கள், உங்களில் சிலர் சிறைப்படுத்தப்படுவார்கள், ஆனால் அது கொஞ்ச காலம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் உமது பிள்ளை, என்னை உம் விருப்பம் போல் வணைந்து கொள்ளும், என்னை உம் விருப்பம் போல்
அணைந்து கொள்ளும். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மேல் மனமிரங்கும். என் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும். எனக்குள்ளாய் ஆற்றலாய் இறங்கி வாரும். இயேசுவே, தாவீதின் மகனே, உம்முடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்பும். உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்பும். உம்முடைய அக்கினியால் என்னை நிரப்பும். சுத்திகரியும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், விடுதலை தாரும். இயேசுவே, ஆண்டவரே, அப்பா, என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் இப்பொழுது என் சிரசின் மீது இறங்கட்டும். இப்பொழுது அந்த ஆற்றல் என் மீது, என் ஆவியின் மீது, என் வல்லமை என்னுடைய சரீரத்திலே, என் ஆத்மாவிலே இப்பொழுது இறங்கட்டும். என் பலவீனம் இப்பொழுது என்னை விட்டு விலகி ஓடட்டும். நான் இப்பொழுது உம்முடைய அக்கினியால் நிரப்பப்படுகிறேன். இப்பொழுது உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உம்முடைய நேச அக்கினி, ஜெப ஆவி, வல்லமையின் ஆவி, அக்கினி அபிஷேகம் என்னை நிரப்புகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, வாயை திறந்து கேளு மகளே, வாயை திறந்து கேளு. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. அப்பா, என்னை இப்ப நிரப்புங்க. இதுவரை நான் செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இதுவரை பிசாசு எனக்குள்ள வைத்திருந்த, தூவி வைத்திருந்த எல்லா குற்றமான சாட்சிகளை இப்பொழுது நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இப்பொழுது நான் கழுவப்படுகிறேன். நான் தூய்மையாக்கப்படுகிறேன். என்னை சதையுள்ள இருதயமாய் என்னை மாற்றுகிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றி, 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 நன்றி. யாரெல்லாம் தாகத்தோட கேட்கிறீங்களோ, யாரெல்லாம் அப்பான்னு ஒரு சிறு குழந்தைய போல கேட்க போறீங்களோ, உங்க வாழ்க்கையிலே மாற்ற போறாரு. எல்லாரும் கண்களை மூடி, இதுவரை செய்தவைகள் எல்லாம் மாற போகிறது. ஓ ரஹந்தரபலர ஷரபலரந்தலரபோ. Yes mighty Lord, yes mighty Lord, yes mighty Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கண்களை மூடி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். சத்தமா கரங்களை தட்டி, சத்தமா கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் பிரியக்கூடாதுப்பா. உங்க அன்பை விட்டு பிரியக்கூடாதுப்பா. உமக்கு பிரியமான காரியங்களை விட்டு, உங்களுடைய ஊழியத்தை விட்டு நாங்கள் பிரியக்கூடாதுப்பா. உங்க ஐக்கியத்தை விட்டு நாங்கள் பிரியக்கூடாதுப்பா. இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே. இந்த நாளில் ஒருவேளை உண்மை விட்டு நாங்கள் தூரமா தொலைவில் இருந்தா, ஊழியத்துல தான் இருக்கிறோம், ஆனா உறவுல நாங்கள் தூரமா இருக்கிறோம், அன்புல தூரமா இருக்கிறோம், அபிஷேகத்துல குறையப்பட்டு இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய குணமளிக்கிற வல்லமை இறங்கிக் கொண்டே ஒரு அகந்தரோ ஜபிச்சுக்கிட்டே இருங்க, ஜபிச்சுக்கிட்டே இருங்க.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அழைத்தவர் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர்கள். இறுதி வரை எங்களை நடத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவர். எந்த பகுதிகளில் வேதனை இருக்குதோ அந்த வேதனைகளை இப்பொழுது நாசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது அந்த பலவீனங்கள் வெளியேறும்படியாய் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது அந்த பலவீனங்கள் சரீரங்களை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். I command in the name of mighty Jesus right now, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த வேதனைகள் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்க சமூகம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.